ஏகாதசி விரதம் உருவான கதை, அது உண்டான கதை, அதற்கான பெயர் வைத்த கதை என்று பல பல புராணங்களில் பல வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. ஏகாதசி விரத மகிமையை சொல்வதற்கும் கதைகள் இருக்கின்றன. இப்போ நாம் எல்லாரும் எந்த புராணத்தை தரிசிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முரன் எனும் ஒரு அரக்கன் எப்படி திருமாலுடைய சக்கராயுத கையாலே வதம் செய்யப்பட்டான் அப்படிங்கிறது தான் இந்த ஏகாதசி அழகாக உருவான கதையாக புராணங்கள் சொல்லுகின்றன. திரேதாயுகத்திலே முரன் எனும் ஒரு அரக்கன், எப்போவுமே அசுரர்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது இசையில் கூட ஒரு வார்த்தை சொல்வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, சாதகம் பண்ணுறதுக்கு. தேவ சாதகம் அமர சாதகம்னு சொல்ல மாட்டாங்க, அசுர சாதகம் என்று சொல்வார்கள். அசுரன் என்னென்ன நினச்ச பவரை கிடைக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படணுமோ அப்படி கஷ்டப்பட்டு, அப்படி ஒரு சக்தியை தன் கையில் வாங்கி வைத்துக்கொண்டு, சக்தி தன் கைக்கு வந்த உடனே தேவர்களுக்கும் தவசிகர்களுக்கும் மகா தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். எப்படியெல்லாம் தொல்லை கொடுத்தான், அரக்கர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். லோக சேமத்துக்காக செய்யக்கூடிய யாகங்களை எல்லாம் அழித்து விட்டார். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சேமமான காட்சிகள் நடக்கிறதோ அதையெல்லாம் அழித்து விட்டான். தர்மங்களையெல்லாம் அழித்து விட்டான். இப்படி இவனோட தொல்லை தாங்க முடியலன்னொடனே கடைசியில் கடவுளேன்னு தானே போய் நிற்போம். நம்மளே அப்படி நிற்கிறோம். தேவர்களும் அப்படி, திருமாலே இந்த அரக்கனிடமிருந்து எங்களுக்கு விடுதலை தரமாட்டாயா, எங்களுடைய யாகங்களை அழிக்கிறானே, லோக தர்மங்களை அழிக்கிறானே, லோக சேமங்களை அழிக்கிறானே, இவனுக்கு எப்படியாவது ஒரு முடிவு வர வேண்டும் அப்படின்னு போய் வேண்டின உடனே திருமாலுடைய திரு உள்ளம் மலர்கிறது. உடனே அவர் என்ன பண்ணார், சக்கராயுத கையோடு அந்த முரன் எனும் அரக்கனோடு போர் புரிவதாக முடிவு செய்து, அனந்தனுக்கும் அந்த அசுரனுக்கும் 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லைங்க, 1000 ஆண்டுகள் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அசுரன் மாண்டதாக தெரியல. காரணம், மாயப்போர்களை நடத்தி கொண்டிருந்தான். தெய்வம் பொறுத்து கொண்டிருக்கிறது. தினசரி போர் நடந்து, சூரிய அஸ்தமனம் வரைக்கும் போர் நடந்து, எல்லாம் முடிந்தவுடனே பெருமானானவர் இளைப்பாறுவதற்காக பத்ரிகாசிரம கோயிலை ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இந்த அசுர புத்திங்கிறது பாங்க, பெருமான் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் இடத்திலே போய் பலமாக சிரிப்பது, கோரமாக சிரிப்பது, அந்த ஓய்வு எடுக்க முடியாமல் அதற்கும் துன்பம் கொடுப்பது. எப்போவுமே தீயவர்களுக்கு எப்படியாவது நல்லவர்களை கலைச்சிக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். தெய்வத்திட்ட விளையாடலாமா, அப்படி ஒரு விளையாட்டாக தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தான். அங்கும் வந்து துன்பம் கொடுத்தான். குகை வாயில் முன்னாலே நின்று கோரமாக சிரித்தான். அங்கிருந்த எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருந்தான். இப்போ திருமால் நினைச்சார், நம்ம இன்றைக்கி உட்கார்ந்து பேசுகிறதுக்கு காரணம் அதுதான். இவனுக்கு ஒரு சோதனை தர வேண்டும் என்று பளீரென ஒரு அழகான மின்னலிலிருந்து ஒரு சக்தியை உருவாக்கினார். அந்த சக்தி தான் மிக அழகியாக இருந்தாள். அழகுன அரக்கனுக்கு கேட்கணுமா, உடனே மயங்கிட்டான். அவள் என்னவெல்லாம் செய்கின்றாளோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மயங்கி நெருங்கி விட்டான். அந்த காலத்தில் நாட்டுப்புற பாட்டில் ஒரு பாட்டு உண்டு, அழகினால் வருவது. பொதுவாக அழகுன்னா என்ன சொல்லுவாங்க, பழகுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அழகுன்னா விலகுன்னு சொல்கிறாங்க. அழகினால் வருவது ஆபத்து அவசியம் தப்பாது, எப்போதும் அழகினால் வருவது. இதெல்லாம் அந்த அரக்கனுக்கு தெரியவில்லை. அழகி சக்தியானால் படைக்கலங்களோடு விஸ்வரூபம் எடுத்தாள். அசுரனை நோக்கி அம்பிகை ஹூங்கார ஓசை கொடுத்தாள். அந்த ஹூங்கார ஓசையிலே அசுரன் அப்படியே பஸ்பமாக சாம்பலாக நொறுங்கி போனான். திருமால் திருக்கண் மலர்ந்தார். சக்தியே, ஹூங்கார ஓசையால் அசுரனை எரித்த உனக்கு ஏகாதசி என்னும் திருநாமம் சூட்டுகிறேன் என்ற புராண வரலாறு இந்த ஏகாதசி உருவான வரலாறாக நமக்கு தருவது பத்ம புராணமாகும். முரனை வென்றவர் என்பதனால்தான் பெருமானை முராரி என்று சொல்கிறோம். கிருஷ்ணா முகுந்தா முராரே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.